அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். 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 நம்மளுடைய அண்டை நாடு பங்களாதேசத்தில் என்னதான் நடக்குதுன்னு தெரில, ஒரே கலவரமாகவும் வன்முறை காட்சியாகவும் இருக்கிற செய்திகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது நீண்ட காலமாகவே ஒரு மாத காலமாகவே அவ்வப்போது சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்தது, தற்காலிகமாக நின்றிருந்தது. மீண்டும் இன்று போராட்டம் மிக தீவிரமடைந்திருக்கு. பலர் இறந்து போயிருக்காங்க ஒரே நாளில். கிட்டத்தட்ட 91ங்கிற ஒரு எண்ணிக்கையை சொல்கிறாங்க. இதற்கு முன்பும் 200 பேர் கிட்ட வழி. அப்படிங்கும்போது இந்த போராட்டம் எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சார், அந்த போராட்டத்தின் பின்னணி என்ன? அந்த நாட்டுடைய பிரதமர் ராஜினாமா செய்து இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. என்ன நடக்குது பங்களாதேசத்தில் சார்? தஞ்சம் புகுந்திருக்கிறார் அப்படின்றது ஒரு விஷயம். எதுக்காக தஞ்சம் புகுற அளவுக்கு, அடித்து விரட்டுற அளவுக்கு தப்பி தலைமறைவாகி தலைதெறிக்க இங்கே அந்த அம்மா ஓடி வருது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக ஷேக் ஹசீனா, இப்போ உள்ள தப்பி ஓடிய பிரதமர் ஷேக் ஹசீனாவை 2 விதமாக பார்க்கலாம். நீங்கள் 16 வயதில் படம் பார்த்தீங்களா? கோழிக்கு 2 விதமான நோய் இருக்குது. அதுக்கு ஒரு மருந்து நான் கொடுப்பேன், ஒரு மருந்து நீ தான் கொடுக்கணும், ஸ்ரீதேவிட்ட சொல்லுவாங்க அந்த டாக்டர். அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, ஷேக் ஹசீனாவை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச பராரையா 1971 பிரிஞ்சதுக்கப்புறம் பாகிஸ்தானும் பஞ்ச பராரையாக இருக்குது. அது கூட ஓரளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் இப்போ நீங்கள் இங்கே வடக்கன்ஸ்ன்னு சொல்லி இந்த பசங்க வேலை பார்க்குறாங்க. இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 40% பேர் வங்காளதேசத்துலேருந்து தப்பி ஓடி ஏரி குதிச்சு வெஸ்ட் பெங்காலுக்கு யார் நம்ம தீதியை ஆட்சி பண்ணக்கூடிய இடத்துக்குள்ளே ஓடி சுரங்கெல்லாம் தாண்டி தப்பிச்சு வந்தாங்க. கம்பி தாண்டி தப்பிச்சு இங்கே உள்ள தாசில்தார் அவனை பிடிச்சி காசை கொடுத்து ரேஷன் கார்டை வாங்கி, அதை வச்சு ஆதார் கார்டு இல்லை முன்னாடி ரேஷன் கார்டை வாங்கி அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அமெரிக்கா போகிற மாதிரி இந்தியா அவங்களுக்கு ஏரி குதிச்சு வந்துடும். இங்கே தாசில்தார் விஏஓ கரெக்ட் பண்ணுறதுக்கு ஏஜென்ட் இருப்பான். அவங்க பெரும்பிச்சக்காரனாக தானே இருப்பான். அங்கேயும் வேலை இல்லை, வெட்டியில் 10,000 பெரிய காசு. அவனுக்கு 10,000 அதை விட பெரிய காசு வங்காளதேசத்தானுங்க. எப்படியா காசை கீசை பரட்டிட்டு ஆம்பளை மட்டும் தப்பிச்சு வருவான். காசை கொடுத்து அவன் பொண்டாட்டி பேர் அதெல்லாம் ரேஷன் கார்டில் சேர்த்துட்டு அப்படியே பங்களாதேஷ்லேயே இதே வெஸ்ட் பெங்கால், கல்கட்டா தெரியும், வெஸ்ட் பெங்கால்னால் கூட படம், அங்கே செட்டில் ஆகிடுவான். அந்த ரேஷன் கார்டை வாங்கிட்டு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அங்கே ஏதாவது கூலி வேலை பார்த்துட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, நைஸாக இன்னொரு தாரில் எங்கேயாவது வேலி ஈலி ஓட்ட விழுந்திருக்கான்னு பார்த்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அது வழியாக ஓட்ட வழியாக கூப்பிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டானா போதும், வேலியை தாண்டிட்டானா முடிஞ்சு ரேஷன் கார்டை காட்டிடுவேன், நான் இந்த ஊர் தாங்க சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன். அப்போ இந்தியன் சிட்டிசனாக மாறிடுது. அதுக்கப்புறம் இந்த ஆதார் கார்டு வந்ததுக்கப்புறம் இது குறையுது, வேலியை பலப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான அவர்களோட தொழிலே நீங்கள் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ வெப்சைட்டில் அந்த படம் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரூஃபில் மாத்திரம் ஒரு 5,000 பேர் நின்றுட்டு இருப்பான். அது இன்ஜின்லலாம் முன்னாடி தூங்கிட்டு இருப்பான். இது உலகத்திலே எங்கே நடக்கும் அப்படின்னா பங்களாதேஷில் தான். ஒரு ட்ரெயினில் இப்போ நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 72 பேர் போகலாம். ஒரு கோச்சில் பெர்த்து 72 பேர், சீட்டு 72 சீட்டு, ரிசர்வேஷன் கோச்சில். ஏதோ 3 டயரில், 2 டயர்னால் கம்மி. அப்போ 72 × 10 கோச்சு போட்டால் 750, 20 கோச்சு பார்த்தீங்கன்னா 1500, இவ்வளோ தானே போக முடியும். ஆனால் அவங்க ரூஃபில் மட்டும் 5,000 பேர் போவான் மேலே உட்காந்து. இன்ஜினில் மட்டும் ஒரு 100 பேர் தொங்கிட்டு இருப்பான். அப்போ கோச்சுக்குள்ளே எத்தனை பேர் இருப்பான் பாருங்கள். 72ன்றது 300-400 பேர் ஒரு கோச்சில் இருப்பான். ஒரு 10,000 பேர் அந்த ட்ரெயினில் போயிட்டுருப்பான். அது இழுத்து போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி வறுமையின் கோட்டு கீழே போய் ஒரு பஞ்ச பராரையான ஒரு நாடாக தான் போன 15 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. 20 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் மீன்பிடி ஒன்று தான் அவர்கள் தொழில். ஏரிகள் இருக்குது, கடல், மீன் பிடிக்க வேண்டியது, அந்த மீனை சாப்பிட வேண்டியது, ஏதோ அரிசியை கஞ்சியை காய்ச்சி பிடிக்க வேண்டியது. இதுதான் அவர்களோட உணவு. பார்த்திங்கன்னா வங்காளிகள் சாப்பிட்ற உணவு தான். அவனும் வங்காளி தான். இப்போ எப்படி நம்ம தமிழன்றோம், இலங்கையில் இருக்கவங்க தமிழன் தான், நம்மளும் தமிழன் தான். அதே மாதிரி இலங்கையில் ஒரு பகுதியில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அவர்கள் தமிழ் முஸ்லீம்னுவாங்க. ஆனால் தாய்மொழி என்ன தமிழ், கலாச்சாரம் என்ன ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் ஒருத்தர் முஸ்லீம், இப்போ தான் தமிழ்நாட்டே எடுத்துங்க, கிறிஸ்டினும் முஸ்லீமும் இருக்கான். ஏன்னா ஈராக் முஸ்லீமும் ஈரோடு முஸ்லீமும் ஒரே மாதிரியாக இருப்பாங்க. அப்போ வேறு மாதிரி. ஸோ நம்மளுடைய மண், இங்கே பிறந்தவர்கள், இந்த கலாச்சாரத்தோட மதம் மட்டும் வேறு. அந்த மாதிரி தான் வங்காளிகள். அவர்கள் வங்காதேசத்தை சேர்ந்தவர்கள் வங்காளிகள் தான். அந்த பிரித்து கொடுக்கும்போது இந்து வங்காளிகள்லாம் இங்கேயே தங்கிட்டான், முஸ்லீம் வங்காளிகள்லாம் வங்கதேசத்துக்கு போயிட்டான்.
இதுதான் அவர்களுடைய பிரிவினை. அது ஒரு காலத்தில் பாகிஸ்தானோட சேர்ந்துருது. இந்தியாவோட தலை இப்படி இருக்குல்ல, ஒரு பக்கம் தலைவலி இருந்து பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் வந்து இவனை வச்சுட்டு போயிட்டான். யார்? பிரிட்டிஷ்காரன். நீ பாகிஸ்தான் கையில் அதை கொடுத்துட்டு நீ வச்சு இவனை மண்டை குடைச்சல் கூட அவனையும் மண்டை குடைச்சல் கொடுப்பான், 2 பேரும் அழிஞ்சு சாவுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனான். அதோட இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, 2 தலையில் ரெண்டு ஒரே நேரத்தில் ஒத்த தலைவலி வந்தாலே பயங்கரமாக இருக்குது. 2 தலைவலினா 2ஐயும் வெட்டி விட்டு 2 நாடாக பிரித்து விட்டு போய் தொடங்கலாம் அப்படின்ட்டு பங்களாதேஷ் ஒரு நாடு, பாகிஸ்தான் ஒரு நாடு. இப்போ இந்த நாடு பஞ்சப்பராரியாகவே இருக்குது. பாகிஸ்தான் அப்போ பார்க்கும்போது வளர்ந்த நாடாக, ஏன்னா அப்போ உள்ள தலைவர்கள்லாம் கொஞ்சம் இதாக இருந்ததுனால பங்களாதேஷ் பகுதியோட பாகிஸ்தான் பகுதி கொஞ்சம் வளர்ந்த பகுதி, பில்டிங்கு அப்படி இப்படின்றது இப்படி இருக்குது. இங்கே இராணுவ ஆட்சி அது இதுன்னு மாறி வந்துட்டு இருக்கும்போது இந்த ஏற்கனவே கலிதா ஜியா அப்படின்னு ஒரு அம்மா இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆட்சி பண்ணிருந்துச்சு. அது யார் அப்படின்னா முதல் பெண் பிரதமர் அந்த நாட்டுக்கு. 2வது என்னென்னா உலகத்திலேயே 2வது பெண் பிரதமர் அப்படின்ற பேர் பெற்றவர் கலிதா ஜியா. இந்த கலிதா ஜியா காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பங்களாதேஷ் உள்ளவெல்லாம் வேலை வெட்டிலாம் கழுத மேய்க்கிற நம்பிக்கை போயிட்டேன். ரொம்ப வீணாக போய் வறுமைன்களில் எப்படி வளர்ச்சி அடையாமல் இருந்துச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் இப்போ ஷேக் ஹசீனா, இப்போ தப்பி ஓடி தலைமறைவான ஷேக் ஹசீனா வந்து இவங்க ஒரு லேடி எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க. அதற்கப்புறம் ஆளுங்கட்சியாக இடையில வந்து அப்புறம் வந்து இராணுவ ஆட்சி, அதுக்கப்புறம் காபந்து அரசு, அதுக்கப்புறம் ஒரு மெகா கூட்டணி, இப்போ இந்தியா கூட்டணி இந்தியாவில் வச்ச மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியை பிடிக்கிறாங்க. கலிதா ஜியாவோட கதையை முடிக்கிறாங்க. முடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மா அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவோட டைப்பில் இருக்குது, பிரிட்டனோட டைப்பில் இருக்குது. அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அவர் மக 2 பேருமே, அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார். அவர்கள்லாம் அமெரிக்காவில் செட்டில், பையனும் மகனும் மகளும். அப்படி இருக்கும்போது திருப்பி அமெரிக்காவிலேருந்து வருது, பல்வேறு வழக்குகள், கொலை வழக்கு இதெல்லாம் போடுறாங்க. என் மேலே அரெஸ்ட் பண்ணுறாங்க, விடுறாங்க, போகிறாங்க. அங்கே பாகிஸ்தான்லேயே அப்படி தான், இங்கே அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் பெரிய கூட்டணி போட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த அம்மா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிக்குது, ஆட்சிக்கு வந்து பிரதமர் ஆகிடுறாங்க. ஆனால் இந்த அம்மாட்ட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னா, இந்த ஷேக் ஹசீனா வந்ததுக்கு அப்புறம் தான் எதிர்பாராத ஒரு வளர்ச்சியை காணுது பங்களாதேஷ். அடிச்சு நொறுக்குது. 2021 டிஜிட்டல் பங்களாவா இதை மாற்றுவேன், பங்களாதேஷாக மாற்றுவேன். இந்த அம்மா 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி அமைக்கும் போது நம்ம சொல்லிட்டு இருக்காங்க, 2047 இந்தியா வந்து நாசமாக சார் என்னது இதாக இப்போ வல்லரசாகும் ஏதோ சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நான் ஆட்சியில் இருந்தால் அப்படி ஆகும் சொல்லியிருக்காருல, அந்த மாதிரி இந்த அம்மா சொன்னது தான். ஆனால் அது சொன்னது செஞ்சு 2021 பார்த்தா ஜிடிபி வந்து இந்தியாவோட மேலே வருது. வளர்ச்சி விகிதம் பார்த்தா இந்தியாவோட வேகமாக வளருது பங்களாதேஷ். எக்ஸ்போர்ட்டில் பயங்கரமாக வருது. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, பலரும் குறைந்த கூலிக்கு அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க. சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு இப்போ இந்தியர்கள் வந்து 25,000 சம்பளம் கேட்குறாங்கன்னா 15,000 போகிறான். 3 வேளை சோறு போட்டு 15,000 போகுது. இப்படி மலேசியாவில் பார்த்திங்கன்னா அவர்களோட ஆதிக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த 15 வருஷத்தில். சிங்கப்பூரில் வந்தால் கொத்து வேலைக்கு போகிறான், குளத்து வேலைக்கு. அதே மாதிரி கொஞ்சம் படிப்பறிவிழாலாம் தப்பி ஏறி குதிச்சு ரேஷன் கார்டை வாங்கிட்டு இங்கே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்டால் கல்கட்டா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னால பங்களாதேஷ்காரன் தான் 40% அவங்க தான். கல்கட்டான்னு சொல்லி அவன் பேர் முஸ்லீம், இல்லை அசாம்னு சொல்லிவிட்டு அவன் பேர் முஸ்லீமாக இருந்தால் பங்களாதேஷ்காரன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவன் வந்து ஐடி கார்டு இதெல்லாம் வந்து வெஸ்ட் பெங்கால், அசாம்னு வச்சுருப்பான். இந்த அசாமில் தான் ஏகப்பட்ட பேர் குடியே வந்துட்டாங்க அங்கே தப்பிச்சு. ஏன்னா அங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் இங்கே வந்துட்டாங்க. அவங்க ஒரே இனக்குழு தானே, சரி ரைட்டு அப்படின்னு அவங்க விட்டுச்சு. இப்போ வங்காளதேசத்துடைய இரும்பு பெண்மணி அப்படின்னு ஷேக் ஹசீனா, இரும்பு பெண்மணியாக கரும்பு பெண்மணி கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் ஒரு ஆட்சியிலே இருந்திருக்காங்க சார். அப்போ ஒரு 15 வருடம் திறம்பட ஆட்சியுமே கொண்டு வங்காளதேசம் அதில் மாற்று கருத்து. ஆனால் அப்படி இருக்கவங்களுக்கு ஏன் இந்த தொய்வு? என்ன வாய் கொழுப்பு தான், வேற என்ன, துரோகின்னு சொல்லிடுச்சு. அதாவது என்னென்னா, என்ன பிரச்சனைனா, இங்கே இவங்க அப்பாவும் ஏற்கனவே மினிஸ்டராக இருந்தது, கலிதா ஜியாவோட அப்பாவும் பெரிய ஆள், சரியா? இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த நாடு சுதந்திரம் வாங்கலை. இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ்காரன்ட்டு இந்தியா சுதந்திரம் வாங்குது, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் சுதந்திரம் வாங்குது, பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் சுதந்திரம் வாங்குறேன். அப்போ இப்போ யார் இப்போ பாகிஸ்தான்கிட்ட சுதந்திரத்துக்கு போராடியவர்கள் இருக்காங்கல்ல, இவங்க ஊருக்காரங்க, அவங்களாம் தியாகி தானே அவங்க ஊருக்கு.
அப்போ அந்த தியாகிகளுக்கு நம்ம ஊரில் பென்ஷன் தர்றாங்கல்ல, அந்த இதில் இந்தியன் படத்தில் கூட வரும், போஸ்ட் பாக்ஸில் தீயை பொருத்தி போட்டவங்களாம் தியாகிகளான்னு வரல. ஏன்னா அந்த மாதிரி நிறையா தியாகிகள் இருக்காங்க அங்கேயே அவங்க ஊரில். இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தியாகிகள்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கான். அது டுபாக்கு ஒரு லிஸ்ட்டாக நல்ல லிஸ்ட்டாக அவங்களுக்கு செய்கிறத பற்றி சரி ஒரு நாட்டோட விடுதலைக்காக போராடி இருக்கான்னா பரவாயில்ல. அவனோட வாரிசுகளுக்கும் இடஒதுக்கீட்டு தரான் 5%. சரி, அது கூட போய் தொழில் அவங்க அப்பா கஷ்டப்பட்டுருக்காரு, அவங்க பையன் நாசமாக போயிடக்கூடாது, பொண்ணு கொடுக்குறேன். இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துருக்கேன் 60 வருஷமாக. தாய் செத்து அவன் மகனும் செத்து பேரம் பேத்திக்கெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஐஏஎஸ் இருக்குல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் மாதிரி அங்கே இருக்குல்ல, அதில் 5% படிப்பறிவு உள்ளவனுக்கு கிடைக்கல, அறிவாளி கிடைக்கல, எம்பிபிஎஸ் சீட்டு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கவங்க மார்க் எடுத்தவனுக்கு கிடைக்காம அவன் 5% ஆட்டையை போட்டு போயிடான். தியாகி பையன் சொல்லி 60 மார்க் எடுத்தவன் அதில் ஊழல், இவர் தான் தியாகி பேரான்னு கூட்டி இப்படி எல்லாம் பிரச்சனையாகி மாணவர்கள் கொந்தளிச்சுக்கிட்டே இருந்தான். கோர்ட்டில் போய் கேஸ் நடந்துகிட்டே இருந்தது. கோர்ட்டு வந்து இல்லை தியாகிகளுக்கு கொடுத்தா ஆகணுன்ட்டுச்சு. அதுதான் கலவரத்துக்கு முதல் காரணம். கலவரம் பண்ணிட்டாங்க. பண்ணோடனே இந்த அம்மா வாயை ஊற்றிட்டு இருந்திருக்கலாம். இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, போடா ஜான்டான்ட்டுருச்சு. அதாவது என்னென்னா துரோகின்ட்டுச்சு. துரோகின்னு எல்லாம் கொந்தளிச்சு எல்லா மாணவரும் ஒன்றா இறந்துட்டான். ஜமாத்தி இஸ்லாம் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு உள்ள போகுது. அவனும் மாணவர்களை தூண்டி விட்டு அது தடை செய்யப்பட்ட அமைப்பு. அவங்க உள்ள வந்து தூண்டுறதுக்கான காரணம் அமைதியை சீர்குலைச்சு ஆட்சியை கவுக்கணும். இப்போ அவங்க வலுவாயிட்டாங்க, மக்கள்லாம் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ கலிதாச்சியவா இது ஷேக் ஹசீனாவை பதவியை விட்டு தூக்கணும்னு போராடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த போராட்டம் ரொம்ப தீவிரமாகி 300 பேர் செத்து போயிட்டாங்க ஒரு மாதத்துக்குள்ளே. அப்போ சார் அந்த இடஒதுக்கீடு தான் சுதந்திர தியாகிகளோட வாரிசுகளுக்கு உறவினர்களுக்கு வந்து இடஒதுக்கீடுங்கிறத வந்து இடைக்காலமாக ஸ்டே பண்ணுறாங்க. அது அங்கேயே பிரச்சனை முடிஞ்சது. இவங்க பேசினதுனால மறுபடியும் தூண்டுதலின் பேரில் வந்து நீங்கள் பதவியே ராஜினாமா பண்ணணுங்கிற அளவுக்கு போராட்டம் மாற்றிட்டாங்க அப்படின்னு மாற்றிட்டாங்க. இப்போ இராணுவம் இறங்கி என்ன சொல்லுது, ஐயா இராணுவ ஆட்சி வந்துருச்சு, எங்கிட்ட கொடுத்துருந்த மாதிரி ரிசைன் இப்போ சாயந்தரம் இன்னைக்கு 5ஆம் தேதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் பார்க்க போகிறோம், விடுங்க உங்கள் பஞ்சாயத்தில் தீர்ந்துடும், எல்லாம் கிளம்பி போங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் ஷேக் ஹசீனா வந்து அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்து, இவ்வளோ நாள் 15 வருஷம் வேலை பார்த்துச்சு பாவம், நம்ம அது கீழே வேலை பார்த்துட்டோம், காட்டி கொடுத்தோம்னா கொண்டு விடுவாங்க கூட்டமாக வந்து அப்படின்ட்டு ஹெலிகாப்டர் பிடிச்சி பக்கத்து ஒரு மாமியார் வீட்டுக்கு அனுப்புன மாதிரி இந்தியா தான் பூர்வீகம், இந்தியா தானே. ஆனால் கலிதாஜியாவோட பூர்வீகம் ஈராக். அவங்க அப்பாவோட அவங்க மூதாதையர் எல்லாம் ஈராக்கில் இருந்து வந்தவங்க. முகமது நபிகளை குறித்தும் இஸ்லாத்து குறித்தும் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்த ஒருத்தருடைய வாரிசுகள் தான் இவங்கெல்லாம். அவங்க அப்பா அந்த காலத்தில் அப்படியே வராங்க, வந்து இங்கே செட்டில் ஆகிறாங்க. முகலாயர் ஆட்சியில் வந்த ஈராக்கி அரபு ஷேக்கு. நீங்கள் வந்து ஷேக்குகள் இருப்பாங்க, அந்த ஷேக்குகள் தான் அங்கே பவர்ஃபுல்லான, அவன் தான் ஆட்சிக்கு வர முடியும், அவன் தான் மன்னர் வாரிசு. அந்த ஷேக் ஃபேமிலி தான் இவங்க, ஈராக்குடைய ஷேக் ஃபேமிலி, ஈராக் அரபிய ஷேக் ஃபேமிலி. இவங்க மூதாதையர் அங்கே வராங்க. திருப்பி கடைசியில் தப்பி ஓடி திருப்பி அமெரிக்காவுக்கு தான் போகணுன்றது அவங்களோட விதி போல். ஒரு பழைய ஹெலிகாப்டர் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அது பயங்கர அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணது. அது அந்த ஹெலிகாப்டரில் ஏற்றி பத்திரமா காரு எல்லாம் ஏற்றி பேக்கெல்லாம் வச்சு அனுப்பி விட்டாங்க. கொஞ்சம் பணத்தோடு அந்த அம்மா ஏற்கனவே அமெரிக்காவில் அவங்க பிள்ளைங்களாம் இருக்காங்க, அங்கே போய் செட்டில் ஆகிடுவாங்க. பணம்லாம் பெருசாக தேவையில்லை. ஏற்கனவே அங்கே ஆட்டையை போட்டதெல்லாம் ஏற்கனவே அமெரிக்காவில் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தானே பிரதமர். எப்படி 10,000 கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மக பேரில் அங்கே இருக்கும், பிரிட்டனில் இருக்கும். ஏன்னா இப்போ அந்த அம்மா பிரிட்டனுக்கு தான் போகுது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் பிரிட்டன் தான் வரவே இருப்பான். ஏன்னா இவங்க காசு ஆட்டையை போடுறது அவன் தான். புரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் அதிபர் ஒன்று ஹெலிகாப்டரோட பணத்தெல்லாம் அள்ளி வச்சுட்டு ஒன்று அடுத்து இங்கே இலங்கையிலேருந்து ஒன்று எல்லாமே அமெரிக்காவுக்கு தான் விடுவாங்க. ஏன்னா அவன் வந்து அடைக்கலம் கொடுத்து எனக்கு காசு பிடிக்கலாம். இப்போ போலீஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போலீஸும் சொல்ல முடியாது. ஒருத்தன் செயின் அறுப்பு திருடனாக இருப்பான். ஒரு 10 இடத்துல செயின் அறுத்துருவான். மொத்தம் 100 பவுன்னு வச்சுங்களேன். 100 பவுன் சேர்த்துட்ட கொண்டு விற்றுருவான். விற்ற உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே ஒரு நாள் உடனே தூக்கிடுவாங்க. தூக்கினா எங்கெங்கடா விற்ற அப்படின்னே போலீஸ் யார் பழி வாங்கணும்னு நினைக்கிதா அவனெல்லாம் கையை காட்ட சொல்லுவாங்க. அவன்கிட்ட அடித்து 5 பவுன் 10 பவுன்லாம் வாங்கி இந்த 100 பவுன் காணா போனதுக்கு ஒரு 50 பவுனை 50 பவுன் 70 பவுனை ரிக்கவர் பண்ணிடுவாங்க. ஒரு 20 பவுனை சில கருப்பாடுகள் போலீஸில் இருக்குது, அது ஆட்டையை போட்டுரும். ரைட்டா?
இந்த காமிச்சு கொடுத்தான் பாருங்க, அவனுக்கு ஒரு செலவு ஒரு 10,000 20,000 கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு சேட்டு வந்து ஆட்டையை போட்ட சேட்டு வந்து அவன் விற்று தின்றுப்பான், அவனுக்கு ஒரு 20% லாபம்ன்றாங்க. எவனை பழிவாங்க நினைக்கிற சேட்டை கையை கட்டுறாங்க இல்லை, அவன்கிட்ட ஆட்டையை போட்டுருவாங்க. இப்படி அந்த 100 பவுன் 200 பவுன் அளவு ரொட்டேஷன் ஆகும், எல்லாருக்கும் நல்ல வருமானம் ஆகும். தாலியை கொடுத்துட்டு இந்த பொம்பளைங்க உட்காந்துருப்பாளுங்க, 8 பவுன் செயின் 10 பவுன் செயின், 1 வருஷம் ஆச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆச்சு ஒன்றும் கிடைக்கலன்றது கடைசியாக கூட 4 பவுன் தேடி இருக்குது உருக்குனதில், வாங்கிட்டு போறியா இல்லை அது வேணாமான்னு. ஐயா 2 வருஷம் கழிச்சு ஒன்றுமே வராதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, ஒரு 4 பவுனை கொடுத்தா என்ன ஆகும், கையெடுத்து கூட்டு வாங்கிட்டு போய் மீதி 6 பவுன் ஆட்டை தான். ஸோ இதே தான் இப்போ நீங்கள் இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் தான் அமெரிக்கா பிரிட்டன். இப்போ பிரிட்டனில் கொண்டு போய் இந்த அம்மா தஞ்சம் கொடுத்துரும், உடனே வாங்கன்றோம். ஏன்னா கிளம்பிட்டீங்களா, என்ன கிளம்பிட்டு எங்கே வரப்போறீங்க, அது எப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, வந்து இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்போட வந்து லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் வண்டி அனுப்புகிறோம், நீங்கள் வந்துருங்க உங்களுக்கு எல்லாம் பார்த்தேன். இல்லை சார் வீடெல்லாம் அங்கே இருக்குது சார், எல்லாமே இருக்குது, பணம் வந்து ஏற்கனவே அனுப்பியிருக்கோம். அப்படியே அப்போனா வந்துருங்க, நீ ஒரு 500 கோடி இருந்தால் வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரம் அங்கே போனோடனே இந்த வங்கியில் போட்டிருக்கேன், இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு வாங்கி பண்ணிவிட்டு, சப்போஸ் நாளைக்கு சேகேசி நான் செத்து போச்சுன்னா பிள்ளை இல்லா சொத்தை அவங்க போய் சேர்ந்து. இப்படி தான் லண்டன் வந்து தன்னுடைய ஆட்சி தக்க வைத்து இயங்கி மாபெரும் வல்லரசாக இயங்கிட்டு இருக்கு. அதே ஸ்டைலில் தான் அமெரிக்காவுக்கு வந்துட்டு காசு கொடுத்தா அமெரிக்காவுக்கு போயிடலாம். அந்த மாதிரி சேகேசி நான் இங்கே அடித்த காசு பூரா பிரிட்டனுக்கு போயிடும். இப்போ பிரிட்டனுக்கு தான் அந்த அம்மா போகுது. காஜியாபாட்டில் நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், அங்கே ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். இந்தியன் கவர்மெண்ட் ஜிஇ ஃபோன் பண்ணியிருக்கோம், உங்கள் பதவியேற்புலாகலாம் வந்து ஜி 2 மணி நேரம் உட்காந்துட்டாங்க, ஞாபகம் இருக்கா, தெரியுமா, என்னம்மா உங்களை தெரியாதா, நம்ம எவ்வளோ டைம் பேசியிருக்கோம், எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, சரி என்ன பண்ண சொல்லுங்கள், நீங்கள் வந்து தஞ்சம் எங்கள் ஊரில் எப்படி சார் நான் வந்து இருக்குது, சரி இருக்காது சார், டெவலப் ஆகாத வட இந்தியாவில் நான் வந்து என்ன சார் பண்ணணும், எந்த தொழிலும் பண்ண முடியாத, இங்கே அங்கே இருக்கவனே வேலைக்கு சவுத் இந்தியாவுக்கு போகிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி உங்களுக்கு என்ன தான் பண்ணணும்னு சொல்லுங்கள். இல்லை வந்து இறங்குறேன், ஒரு ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டிங்கன்னா லண்டன் போயிடுவேன், அப்படியே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க. அப்போ ஹெலிகாப்டர்னா அதை நாங்கள் வச்சுக்கிறோம், ஹெலிகாப்டர் நல்ல ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வாங்க, இறக்கி விட்ட பாவத்துக்கு அதை இங்கே நிறுத்திட்டு போயிருங்க, நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து போயிட்டு அங்கே யூபியில் இறங்குங்க, ஏர்போர்ட் ஸ்டேஷன்லேருந்து அங்கே வந்து ஒரு ஃப்ளைட்டில் உங்களுக்கு டெல்லி ஏர்போர்ட்டை விட்டுருவாங்க. நீங்கள் நம்ம ஆள் இருந்தாலும் நம்ம ரத்த சொந்தம் ஒரு வகையில் முஸ்லீமாக இருந்தாலும், எனக்கு வந்து இந்த லோக்கலில் உள்ள முஸ்லீமும் மாட்டுக்கறி சாப்பிட்றவன், கடை வச்சிருக்கவன், பஜாரில் வியாபாரம் பண்ணுறேன், இவனை தான் அடிச்சு கொள்ளணும்னு நினைப்பேன் தவிர உங்களை மாதிரி பணக்கார முஸ்லீம்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் எல்லாம் ஹெலிபேட் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுறேன். இறங்கிட்டு இப்போ அந்த ஃப்ளைட் ஏறி நேரம் லண்டன் போயிடும். இப்போ இருக்க காசை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க பிள்ளைங்க 2 அங்கே இருக்க வரைக்கும் வச்சுருப்பாங்க. அப்புறம் பிள்ளைகளா சொத்தை லண்டன் ஆட்டையை போட்டுருவான், பிரிட்டன் அமெரிக்கா ஆட்டையை போட்டு ஜாலியாக இருப்பாங்க. இப்போ வங்காளதேசத்தில் வந்து இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு, இது ஒரு புறம் சார். இன்றது இந்தியா மற்றும் வங்காளதேசம் அந்த எல்லை பகுதிகளிலுமே வன்முறைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இங்கேருந்து போகக்கூடிய போக்குவரத்துகளையும் ஆமாம், ஒரு நாட்டில் இவ்வளோ பெரிய கலவரம் நடக்கும்போது எப்படி வண்டியை விடுவான். இப்போ வந்து சேகேசினா வீட்டுக்குள்ளே அதே மாதிரி ராஜபக்ச வீட்டில் பூந்த மாதிரியே ஒட்டுமொத்த அரண்மனையை சூறையாடி இருக்காங்க. அங்கே போய் ஏதோ டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க, சிக்கன் வறுத்து சாப்பிட்ருக்காங்க. அதுக்குள்ளே 4 மணிக்கு தான் போயிருக்கு, அதுக்குள்ளே இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. அப்புறம் ராணுவம் உடனே விரட்டினா அது தீயை வச்சு விட்ருவாங்க, பூராத்தையும் காலி பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா நீ மிருகம் மாதிரி தானே, மனுஷன்ற ஒரு பக்கம் குரங்குலேருந்து வந்தவன் தானே, எல்லாம் பண்ணி ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிருக்கலாம். வச்சுட்டு அப்படியே வந்து இப்போ நீங்கள் ஒரு குரங்கே வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு 4 குரங்கு ஒன்றா வந்துச்சுன்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா நேராக அடுப்படில் போக அதாவது சுரண்டு வேண்டுற தின்னுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவாக போயிடும். அதை தொட்டிங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி நாசப்படுத்தி விட்டு போயிடும். அதே மாதிரி தான் மனுஷன், அது அங்கே உள்ள மனுஷன் அப்படி தான். அவன் என்ன பண்ணுவான்னா ஆர்மி பேசாமல் இருக்குது, இப்போ நம்ம ஆட்சி மாறிட்டோம், நீங்கள் திங்கிறத தின்னுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜ் போடுறவன் போட்டிருங்க, குளிக்கிறவன் குளிச்சுட்டு இப்போ பெட்டில் விளாண்டு செல்ஃபி எடுத்துகிட்டு ஓடி போயிருங்க சாயந்தரத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஆனால் நைட்டு வரைக்கும் இருப்பான், ஆடுவாங்க. டயர்டாகி அவனே வெளியில் போனோன்னே வீட்டுக்கு போகணும், பொண்டாட்டி தேடுவான், பொண்டாட்டியை புருஷன் தேடுவான். ஏதோ வீட்டுக்கு போய் தானே ஆகணும், இன்றைக்கி இங்கே சாப்பிட்றலாம் ஐசினா வீட்டில், நாளைக்கு அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே வெளியே வருவாங்க. வெளியே வந்தோன்னா அப்படியே மொத்தமாக தள்ளி கதவை சாத்திட்டு 2 நாளில் நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ளே ஆர்மி ஃபுல் டேக் ஓவர் பண்ணிடும், கலவரம் அடங்கிடும், அப்புறம் அப்படியே முடிச்சுடுவாங்க. ஆனால் ஷேக் ஹசீனாவுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்ததாக எடுத்துக்கலாமா? இப்போதைக்கு முடிஞ்சு போச்சு. மேபி ஏற்கனவே இந்த அம்மா தப்பியோடி தலைமறைவாக இருக்கு. ஆனால் அப்போ வந்து மக்கள் விரட்டலை, இராணுவம் விரட்டினதுனால போய் அமெரிக்காவில் தஞ்சம் போகுது, கொஞ்ச நாள் இருந்துட்டு. அதே மாதிரி கலிதா ஜியாவும் தான் அங்கே போயிட்டு திருப்பி வந்தது தான். இது அங்கேருந்தா வந்து இப்போ மக்கள் விரட்டியிருக்காங்கன்றதுனால திரும்பி வர முடியுமான்னு தெரியல. வழக்கை போட்டு விட்ருவாங்க,
நானும் என்ன செய்யணும்னா எல்லா கணக்கையும் ஓட்டேரி நரி பேரில் எழுதிட்டு என்னென்ன பிரச்சனை எல்லாமே அவங்க தான் பண்ணாங்கன்ட்டு 300 பேர் கொலைக்கு ஷேக் ஹசீனா தான் காரணம், அவர்கள் மீது பிடிவாரண்ட் இருக்குது வந்தாங்கன்னா ஜெயிலில் தூக்கி வச்சு வந்து லண்டன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் கொடுவாங்க, போட்டு நீங்கள் அவங்கள ஒப்படைங்க, அவங்க மேலே வழக்கு இருக்குங்க. அவங்களும் அப்படியா சரி ஒப்படைக்கிறோம், இங்கே வந்து ஒரு கேஸை போடுன்னு அவன் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க விட்டு அதில் ஒரு அமௌண்ட்டை பிடிக்கிறாங்க. எங்கே அவன்கிட்ட கறக்க முடியுமோ கறந்துட்டு ரிட்டர்னில் கேஸ் நடக்கும். உங்கள் ஊர் வக்கீலை கூட்டு போக முடியாது. அதனால் இங்கேருந்து கவர்மெண்ட் காசு ஒரு 1000 100 கோடி 200 கோடி செலவு பண்ணி வழக்கு போடுவாங்க. அந்த வக்கீல் நல்லா இருப்பான், சாப்பிட்டுக்கிட்டு அவனோட அசிஸ்டண்ட்லாம் ஹெலிகாப்டர் ஃப்ளை வருவாங்க கோர்ட்டுக்கு, பிரிட்டன் கோர்ட்டுக்கு. அப்படியே வழக்கு ஒரு 5 வருஷம் நடக்கும். மக்கள் மறந்துடும், அவன் கல்யாணம் பையன் இந்த இப்போ கலவரம் பண்ணவங்கலாம் நிலவரம் சரியில்லாமல் போயிடும். ஒரு 5 வருஷம் 2 வருஷம் ஷேக் ஹசீனா அங்கே செட்டப் ஆகி வயதான காலத்தில் லண்டன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு நாள் உயிரிழந்தார்னு சின்ன நியூஸ் வரும். அவ்வளோதான். இந்த நாட்டு மக்கள் காசு ஆட்டையை போட்டு அது செட்டில் ஆகிடும். பிள்ளையும் பேரன் அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரன் எவனாவது ஒருத்தன் கிளம்பி வருவான். மறுபடியும் அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இங்கே வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழித்து பார்த்தா திருப்பி வருவான். இவங்கெல்லாம் திருடைங்க, இராணுவத்தில் இருக்க வேணான்னு ஒரு போராட்டம் நடக்கும். உடனே ஷேக் ஹசீனா பேட்டி வந்துட்டாங்க, அவங்க தான் நம்ம நாட்டை முன்னேற்றினவங்க, டிஜிட்டல் பங்களாதேஷ் ஆக்கினவங்க, அவங்களோட பேராக வந்திருக்கான், அவனுக்கு நம்ம வாக்கு போடணும், அவனை பிரதமர் வைக்கிறாங்க. சரி, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய செய்தி. இந்த அரசியல் சூழலில் அந்த மக்கள் போராட்டம் பிடித்து அதில் உயிரிழப்புகள்ங்கிறது ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சார். எது எப்படினாலும் வங்காளதேசத்தில் அமைதி மிக கூடியவரை நிலவணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் கூட. நேரம் கொடுத்ததற்கு நன்றிகள் சார்.